கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிர சமயம் போகும் பறையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனானையில மலையேதானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் வாட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு கவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் வாட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு கவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிர சமயம் போகும் பறையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனானையில மலையேதானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் வாட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு கவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம்
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பாதையில குழி நூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனானையில மலையேதானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம்
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக இருப்போமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பறையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனானையில மலையேடானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக இருப்போமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக இருப்போமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பறையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனானையில மலையேடானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும்
கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பகிர சமயம் போகும் பறையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டன் அணையில மலையே நானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் வாட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரை தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்களை காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக செல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் வாட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரை தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்களை காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக செல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பதையில குழி நூறு பறிச்சாலும் தாவி போவோம் நான் நிமிர்ந்து கேப்டன் அணையில மழையே தானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் வாட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரை தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்களை காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக செல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் வாட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரை தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்களை காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக செல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பாதையில குழி நூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனான மலையே நானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்
கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பாதையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனானையில மலையேடானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக லாபகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர தங்காட்டம்
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் வாட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் வாட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பாதையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோம் நான் நிமிர்ந்து கேப்டனான மலையே நானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் வாட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் வாட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் முரசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீராக நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வடக்கு நகர் கழக செயலாளர் அருமை மாமா ராஜா மைதீன் அவர்களையும் போடி தெற்கு நகர் கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அருமை அண்ணன் ராஜா சேது முருகன் அவர்களையும் வரவேற்புரையாற்ற அன்போடு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நகர் கழகத்தின் சார்பாகவும் அழைக்கின்றோம். வாழ்க கேப்டன் புகழ், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஏழை மணக்கும் போடி மக்களுக்கு பெருமை சேர்த்திட வருகை தந்திருக்கும் தமிழக மக்களின் மனங்களை கவர்ந்த மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேட்காத மக்களுக்கும் உதவிகளை அள்ளி வழங்கி வாரி வள்ளல் என்ற பட்டத்தை கொண்ட தாய்மார்களின் நெஞ்சம் நிறைந்த தலைவர் கேப்டன் அவர்கள் வழி நின்று இந்த கழகத்தையும் கழக தொண்டர்களையும் தாயாக நின்று அரவணைக்கும் எங்கள் பாசமிகு வீரமங்கை வேலை நாச்சியார் அன்னியார் அவர்களே, அன்னியார் வழி நின்று கழகத்தை காக்கின்ற மாநில நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி போடி நகர் கழகத்தின் சார்பாக நன்றி வணங்கி வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக தேனி வடக்கு மாவட்ட கழகத்திற்கு தேர்தல் பொறுப்பாளர், சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர், சமூக வலைதள அணியினுடைய மாநில துணைச்செயலாளர் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். பேரன்பு கொண்ட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இதே தெய்வம் கேப்டன் அவர்களின் புனித பாதையில், புரட்சி பாதையில் நமது புரட்சி அன்னியார் மேற்கொண்டிருக்கும் இந்த அற்புதமான பயணம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அற்புதமான இடத்தை அடைந்திருக்கிறது. மூன்றாவது இந்த புரட்சி பயணம் என்பது பாண்டியன் நெடுஞ்செழியன் அவர்களிடம் நீதி கேட்டு கண்ணகி அவர்கள் காளிச்சிலம்பை எடுத்துக்கொண்டு மதுரைக்கு சென்று கல்வன் நீயே என்று கூறி அரியணையிலிருந்து வீழ்த்திய அற்புதமான வரலாற்று பெட்டகத்திலிருந்து இந்த புரட்சி பயணம் தொடங்குகிறது. அந்த வீர வரலாற்றை அறிந்த சேரன் செங்கோட்டுவன் இமயமலை சென்று கனக விஜயர் என்றுடைய மன்னர்களின் தலைமேல் கற்களை கொண்டு வந்து இங்கு வந்து கண்ணகிக்கு, கற்புக்கரசி கண்ணகிக்கு கோயில் எடுத்த ஒரு அற்புதமான
புண்ணிய தலத்திலிருந்து நமது அந்நியார் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்று புரட்சி பயணத்தில் அந்நியார் அவர்களுடைய பயணம் என்பது எத்தனை அரியணைகளை கொடுங்கோலோச்சி அரியணைகளை வீழ்த்தப் போகிறதோ என்று அனைவரும் இயக்கும் வண்ணம் இருபுறமிருந்து அந்நியார் அவர்களை வரவேற்றது மிக்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க எழுச்சி பயணமாக இருந்தது. கேப்டன் அவர்கள் அந்நியார் அவர்களை கரம் பிடிப்பதற்கு முன்பாக ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் ஒன்றை சொல்லியிருப்பார். முந்தி முந்தி விநாயகனே 30 முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரை எல்லாம் நீ கொடுத்த நிலத்திற்கு நீர் பாய்ச்சி ஏரோட்டி பார்த்து சோறு போட்டு பாதுகாக்க போற ஆதரவு தாரும் ஐயா அப்படி என்று அற்புதமான ஒரு பாடலை சொன்னார். வரலாற்றில் 2 தலைவர்கள் தான் சொன்னதை செய்தார்கள். எம்ஜிஆர் அவர்கள் நாடோடியும் மன்னன் என்ற திரைப்படத்தில் குடிசைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவேன் என்று சொன்னார். அதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார். கேப்டன் அவர்கள் கட்சி இயக்கம் தொடங்குவதற்கு முன்பு பசியை போக்குவேன் என்று சொன்னார். இன்று வரை பசியை போக்கும் அச்சய பாத்திரமாக நமது அந்நியார் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அச்சய பாத்திரம் புரட்சி அந்நியார்களின் கரத்தை வலுப்படுத்துவதற்காக வரலாற்று சிறப்புமிக்க இந்த புண்ணிய தலத்தில் கண்ணகி கால் சிலம்பு எடுத்த அந்த வரலாற்றை நினைவுபடுத்தும் விதமாக 150 வருட பாரம்பரிய வரலாற்று சிறப்புமிக்க கால் சிலம்பை அந்நியார் அவர்களுக்கு கொடுத்து இந்த புரட்சி பயணத்திற்கு தமிழக மக்கள் தாய்மார்கள் ஆதரவு தந்து இந்த புரட்சி பயணம் வெற்றி அடைந்து நல்லதொரு கேப்டனுடைய ஆட்சி அமைய ஆதரவு தாருங்கள் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமைச்சராளர் பாசத்திற்குரிய அருமை அண்ணன் கே கிருஷ்ணன் அவர்கள் குற்றமற்ற கணவனை கல்வன் என்று கொன்று தவறான தீர்ப்பு வழங்கிய நெடுஞ்செழியனை வீழ்த்துவதற்காக ஒற்றை கால் சிலம்பை எடுத்துக்கொண்டு மதுரையை நோக்கி இதே போடி நாயக்கனூரிலிருந்து கிளம்பிய கண்ணகி அவர்களின் வீர வரலாற்றிலிருந்து இந்த புரட்சி பயணம் தொடங்குகிறது. 3வது புரட்சி பயணம் தொடங்குகிறது. அந்த கால் சிலம்பினை அந்நியார் அவர்களுக்கு நாங்கள் பரிசீலிக்க இருக்கிறோம் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். அந்நியார் வாழ்க! அந்நியார் வாழ்க! அந்நியார்! 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 புரட்சி அந்நியார் வாழ்க! 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 நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக கழகத்தினுடைய பொறியாளர் அணி துணை செயலாளர் பாசத்திற்குரிய அருமை அண்ணன் கே கிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுவார். வாழ்க கேப்டன், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நமது இதயம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் நல்லாசியுடன் நமது அந்நியார் அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உள்ளம் தேடி இல்லம் நாடி நிகழ்ச்சிக்கு தலைந்தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மற்றும் மண்டல பொறுப்பாளராக அருமை அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே, துணை மண்டல பொறுப்பாளராக இருக்கும் அருமை சகோதரர் அலர்சாமி அண்ணன் அவர்களே மற்றும் பேத்துப்பாறை மகேந்திரன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் மாயி அவர்களே, பொருளாளர் அவர்களே, நகர்கழக செயலாளர் அவர்களே, இங்கு வந்திருக்கும் அனைத்து நகர்கழக செயலாளர்களும் ஒன்றிய கழக செயலாளர்களும் அனைவரையும் வரவேற்று எனக்கு பேச வாய்ப்பளித்த அந்நியார் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் நன்றி கூறி இந்த எனது சின்ன உரையை குறிக்கிறேன். 1979 இருக்குன்னு நினைக்கிறேன்.
நம்ம கேப்டன் விழிக்கு மிளகை படம் தான் முதல் படம். அந்த முதல் படத்துக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தாங்க, நூலருண்ட பட்டம். நான் 7வது படிக்கிறேன் ஜெகேஎம் ஸ்கூலில். மேலசக்காலம் கருப்புசாமி கோயிலில் ஷூட்டிங்கு. தலைவர் கேப்டன் வந்து ஜாவாவில் தான் வருவார். அலங்கார லட்சம் ரூம் போட்டு தங்குவோம். ஷூட்டிங்கை வந்து நான் போய் பார்த்துருக்கேன். அந்த படம் ரிலீஸ் ஆகலை. நாங்கள் அப்போ இருந்து மன்றம் அப்படி இந்த மாதிரி வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா எங்கள் தலைவர் கேப்டன் ஆரம்பிச்சுட்டு போனதை எங்கள் அண்ணியார் கண்டிப்பாக அது எங்களெல்லாம் ஆதரித்து இப்போ வரைக்கும் கொண்டு சென்றுருக்காங்க. அதில் வந்து எங்கள் அண்ணியாரை மிஞ்சி யாரும் கிடையாது. வேலுநாச்சியார், தாரணி, தங்கை அப்படின்னாலே எங்கள் அண்ணியா அனைத்து செல்லும். அது இன்றைக்கும் நம்ம கேப்டன் ஆலயத்தில் அன்றைக்கே எனக்கு சாப்பாடு சாப்பிட்டு போடாமல் பாரு. அப்போ சின்ன பையன் 7வது படிக்கிறேன். அது வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து ஷூட்டிங்லாம் போகிறப்பெல்லாம் ஃபஸ்ட் படம் இலிக்கு படம் ரிலீஸ் ஆச்சு. நூலருண்ட பட்டம் நம்ம நல்லா தெரியும். எனக்கு வயசு 59. இங்கே இருக்கிறவங்களுக்கு செட்டுக்கெல்லாம் தெரியும். நூலருண்ட பட்டம் போடியில் எடுத்தாங்க. படம் ரிலீஸ் ஆகலை. அப்போயே சாப்பிட்டு தான் போக சொல்லுவார். அப்படி ஒரு தர்ம பிரபு கேப்டன், அன்னதான பிரபு. அப்பற்பட்ட நமது இதே தெய்வம் கேப்டன் அவர்கள் ஆரம்பித்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்று வளர்ந்து அந்நியார் தலைமையில் நாம் அணிவகுப்பு செல்ல வேண்டும். அந்நியார் கட்டளையிடும் எந்த ஒரு சொல்லுமே செயல்பட்டு அந்நியாரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதேபோல நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்லாமல் யாரும் அங்கு ஆட்சி அமைக்க முடியாது. அந்நியாரோட துணை இருந்து அந்நியாருடைய சப்போர்ட், நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய சப்போர்ட், நம்ம பொதுச் செயலாளர் அந்நியார் பிரேமலதா வச்சாங்க, அவருடைய சப்போர்ட் இல்லாமல் தமிழகத்தில் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. யாராக இருந்தாலும் அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும். நேற்று வந்தவங்களாம் நான் முதலமைச்சர்ன்றாங்க. நேற்று வந்தவங்களாம் முதலமைச்சர்ன்றா இல்லையா நினைச்சிட்டு கழகத்தை ஆரம்பித்து 21 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 21 ஆண்டுகள் இந்த கழகத்தை தட்டி காட்டி கொண்டு ஓடி இருக்கும் எங்களது அந்நியாருக்கு எப்படி இருக்கும்? அவங்க தலைவர்களை அவங்க தலைவர் எங்களுக்கு தெரியாதா? நீ என்ன சொல்ற? நாங்கள் போவோம்யா. எங்கள் அந்நியாரை முதலமைச்சர் சேர்த்துக்க வா, எவன் வேணாலும் வாயா. எங்கள் அந்நியாரை முதலமைச்சர் சேர்த்துட்டு வா. நாளைக்கு கூட்டு அந்நியார் இருப்பாங்க. கடலூர் 9 அறிவிக்கிறாங்க. அந்நியாரை முதலமைச்சர் ஏற்றுட்டு யாரும் வந்தாலும் சரி. அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? எங்க பார்த்தாலும் பேசுறான். யாரோட கூட்டணி, யாரோட கூட்டணி, யாரோட கூட்டணி வச்ச அண்ணியா? ஆக தயவு செய்து அந்நியர்கள் கூட்டணி பற்றி பேச வேணாம் சொல்லியிருக்கிறார்கள். நமது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு ஜனவரி 9 இடம் நடக்கிறது. அங்கு கூட்டணி பற்றி அறிவிப்பார்கள். அந்நியார் என்ன சொல்கிறார்களோ அதை நாம் அனைவரும் செய்வோம். அந்நியார் பின்னாடி நாம் எல்லாரும் வலியுறுத்தி செல்லுவோம். அதற்காக நாம் அனைவரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு என்றென்றும் கேப்டனுக்கும் அந்நியாருக்கும் என்றென்றும் துணையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார்கள். வாழ்க கேப்டன், வாழ்க கேப்டன் புகழ், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போடி நாயக்கனூர் நகர் கழகத்தின் சார்பாகவும் தேனி வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு, உள்ளம் தேடி இல்லம் நாடி பொதுக்கூட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பு வகிக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் பாசத்திற்குரிய அருமை அண்ணன் டி மாயி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் சி பால்பாண்டியன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற போடி வடக்கு நகர் கழகத்தினுடைய செயலாளர்
பாசத்திற்குரிய அருமை மாமா எம் காஜா மைதீன் அவர்களே, பாசத்திற்குரிய போடி தெற்கு நகர் கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் பாசத்திற்குரிய அருமை அண்ணன் எஸ் சேதுமுருகன் அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற தென்மண்டல பொறுப்பாளரும் கழகத்தினுடைய துணை செயலாளரும் பாசத்திற்குரிய அருமை அண்ணன் எம்.ஆர். பன்னீர்செல்வம் அவர்களே, கழக தேர்தல் பணிக்குழு துணை செயலாளர் மண்டல துணை பொறுப்பாளர் பாசத்திற்குரிய அருமை அண்ணன் ஆர். அழகர்சாமி அவர்களே, கழக பொறியாளரினுடைய துணை செயலாளர் பாசத்திற்குரிய அருமை அண்ணன் கே. கிருஷ்ணன் அவர்களே, கழக தொண்டரணி செயலாளர் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் V.S. முருகன் அவர்களே, பாசத்திற்குரிய பேத்துப்பாறை கே.வி. மகேந்திரன் அவர்களே, தேனி வடக்கு சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் அவர்களே, மற்றும் இந்நிகழ்ச்சியிலே கலந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர்கள் J.R. கந்தசாமி அவர்களே, கே. தன்ராஜ் அவர்களே, வி. ராஜேஸ்வரி வனராஜ் அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் M.N. சுப்ரமணன் அவர்களே, எம். அப்துல் சலாம் அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் S. ஜெயச்சந்திரன் அவர்களே, ஏ. ரத்னம் அவர்களே, எஸ். முத்துராஜ் அவர்களே, எஸ். முத்துக்கண்ணன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் பாசத்திற்குரிய அருமையண்ணன் போடி ஒன்றிய கழக செயலாளர் எம். இளங்கோவன் அவர்களே, என். வைரமுத்து சின்னமனூர் வடகழக செயலாளர் ஆர். பி. விஜயகண்ணன் அவர்களே, பெரியகுளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆர். குபேந்திரன் அவர்களே, தேனி ஒன்றிய கழக செயலாளர் சி.பி. கருணாகரன் அவர்களே, நகர்கழக செயலாளர் தேனி நகர்கழக செயலாளர் ஏ. முருகராஜா அவர்களே, பெரியகுளம் வடக்கு நகர்கழகம் ஆர். சன்னாசி அவர்களே, பெரியகுளம் தெற்கு ஒன்றிய வி. மணிமாறன் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் மேலச்சொக்கநாதன் கே. பவுன்ராஜ் அவர்களே, குச்சனூர் ரங்கசாமி அவர்களே, போடி மீனாட்சிபுரம் செல்லையா அவர்களே, பூதிப்புறம் V.S. ராமு அவர்களே, வீரபாண்டி சி. முருகன் அவர்களே, பழனிசெட்டிப்பட்டி பாண்டியராஜ் அவர்களே, தென்கரை சி.பி. கருணாகரன் அவர்களே, தாமரைக்குளம் சி.கே. திருப்பதி அவர்களே, வடுகோட்டி பழனிசாமி அவர்களே, தேவதானப்பட்டி குணசேகரன் அவர்களே, கெங்குவார்வட்டி செல்வம் அவர்களே, மாவட்ட சமூக வலைதள அணி செயலாளர் பாசத்திற்குரிய சகோதரர் பி. சரவணகுமார் அவர்களே, எஸ். சீனிவாசன் அவர்களே, எஸ். சரவணன் அவர்களே, வி. பாலாஜி அவர்களே, மாவட்ட வழக்கறிஞர் ஏ. மஞ்சுநாதன் அவர்களே, நாகேந்திரன் அவர்களே, பிரேம் விஜய் அவர்களே, ரூபன்குமார் அவர்களே, குபேந்திரன் அவர்களே, மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் பாசத்திற்குரிய அருமை சகோதரி ஏ. வனிதா அவர்களே, தேனி மாவட்ட தொண்டரணி செயலாளர் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் சி. சீனிவாசன் அவர்களே, எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, நாகேந்திரன் அவர்களே, பழனிவேல் அவர்களே, போடி நகர்கழகத்தினுடைய நிர்வாகிகள் வி. சண்முகம் அவைத்தலைவர் அவர்களே, சதீஷ்குமார் நகர துணை செயலாளர் அவர்களே, சிவராஜா நகர துணை செயலாளர் அவர்களே, பி. நாச்சிமுத்து நகர துணை செயலாளர் அவர்களே, முருகேஸ்வரி நகர துணை செயலாளர் அவர்களே, எஸ். கே. அழகராஜா மாவட்ட பிரதிநிதி, கணேசன் மாவட்ட பிரதிநிதி, காதர்வழி மாவட்ட பிரதிநிதி, கௌதம் மாவட்ட பிரதிநிதி, போடி தெற்கு நகர் கழக நிர்வாகிகள் நகர அவைத்தலைவர் மாரிமுத்து அவர்களே, துணை செயலாளர் பொருளாளர் கல்யாணகுமார் அவர்களே, நகர்கழக துணை செயலாளர் ராஜ்குமார் அவர்களே, சந்திரமோகன் அவர்களே, செந்தில்ராஜ் அவர்களே, முருகேஸ்வரி அவர்களே, நகர்கழக மாவட்ட பிரதிநிதி எம். கண்ணன் அவர்களே, பாலசுப்ரமணியன் அவர்களே, மணிமாறன் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற போடி வடக்கு நகர்கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க பொருளாளர் சிற்பி பி. மகேஸ்வரன் அவர்களே, இங்கு வருகை இருந்திருக்கின்ற நகர ஒன்றிய பேரூர் கழக மகளிர் அணி சார்பணி நிர்வாகிகள் அத்தனை பேரையும் தேனி மாவட்ட கழகத்தின் தேனி வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என இருகரம் குப்பி அன்போடு வரவேற்று இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய தமிழக மக்கள் மனதை வென்றெடுத்த மக்கள் தலைவி எங்கள் புரட்சி அண்ணியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வருக 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 என அன்போடு மாவட்ட கழகத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. ரசிகர் மன்றமா நாங்க வேலை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல கிட்டத்தட்ட 36-37 வருட காலமாக நான் வணங்கும் மனித கடவுள் எங்கள் குலசாமி கேப்டன் ஆரம்பித்த இயக்கத்தில் இன்று நான் ஒரு மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றுகிறேன் என்ற திமிரோடு எங்கேயும் செல்வேன். ஏன்னா தலைவர் கற்றுக் கொடுத்த பாடம் அது. யாரை ஏமாத்த வேணாம், யார்கிட்ட கையேந்த வேண்டாம், நீ ஒல, நீ சம்பாரி, நீ செலவழி, இந்த இயக்கத்தையும் பார் என்று கற்றுக் கொடுத்த தலைவர் கேப்டன். அதனால இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்துறது கூட யார்கிட்டையும் நாங்கள் கையேந்தல.
நகர செயலர், ஒன்றிய செயலர், கிளைக்கழக நிர்வாகிகள் அத்துணை பேரும் ஒன்று சேர்ந்துதான் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துறேன். எந்த ஒரு வியாபாரிகள்கிட்டயோ இல்ல ஏதாவது ஒரு பொதுமக்கள்கிட்டயோ நாங்க போய் இதுவரை நாங்க கையேந்த பழக்கமே கிடையாது. அந்த மாதிரி எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இதுவரை அள்ளி கொடுத்து தான் தலைவர் பழகி கொடுத்தார். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அனைத்து பொதுமக்களுக்கும் நாங்க உதவிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யார்ட்டையும் போய் இதுவரை நாங்க யார்ட்டையும் டொனேஷன் நாங்க வசூல் பண்ணதே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மற்ற கட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எத்தனையோ பேர் எப்படி எல்லாம் வசூல் பண்றாங்க, இன்னைக்கு எப்படி கூட்டம் நடத்துறாங்க அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால எங்களுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றல்ல என்னென்றும் எங்கள் உயிர் இருக்கும் வரை தலைவர் கேப்டனுக்காகவும் எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் அந்நியாருக்காகவும் இந்த இயக்கம் நாங்கள் பாடுபட்டு கொண்டே இருப்போம் என்பதை தேனி வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு வருகின்ற 2026 அதை நோக்கி எல்லாரும் போய்கிட்டே இருக்கான். 2026 சட்டமன்ற தேர்தல் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கு செல்கின்றதோ, அந்நியார் எந்த பாதை காட்டுகின்றாரோ அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. கண்டிப்பாக அந்நியார் அவர்கள் நல்ல ஒரு பாதையை காட்டி எங்களை போன்ற அடிமட்ட தொண்டனையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்கி பார்க்க வேண்டும் என்று கிளைக்கழக நிர்வாகிகளை ஒரு ஒன்றிய கவுன்சிலர், நகர்கழக கவுன்சிலர்களாக பார்க்க வேண்டும் என்று அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வருகின்ற 2026 ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ன முடிவெடுக்கிறது, எந்த கட்சியோடு கூட்டணி செல்கின்றது, அந்த கூட்டணி தான் நிச்சயம் வெல்லும் வெல்லும் வெல்லும். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம போடி தொகுதியில் முதலாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் 1989 ஆண்டு முதல் எலெக்ஷன்ல நின்று நம்ம இந்த போடி தொகுதியில் தான் சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக வலம் வந்தார். அதை போல 2026 எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அந்நியார் அவர்கள் போடி தொகுதியில் நின்று வென்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக தலைவர் கேப்டன் எப்படி கர்ஜித்தாரோ அதே போல எங்கள் அந்நியார் அவர்கள் தமிழக மக்களுக்காக, இந்த தமிழக மக்களுக்காக குரல் கொடுத்து இந்த தமிழக மக்களை காப்பாற்றுவார். 2026 2011 எப்படி நல்லதொரு கூட்டணி அமைத்து தமிழகத்திலே தமிழக முதல்வராக அதிமுகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எதிர்கட்சியாகவும் அமைந்ததோ அந்த மாதிரி இந்த வட்டம் அந்நியார் அவர்கள் எந்த முடிவு எடுத்தா, திமுக அதிமுக அந்நியார் அவர்கள் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறார்களோ அந்த கட்சி தான் 2026 வென்று காட்டும் முதலமைச்சராக வருவார்கள். தமிழக சட்டசபையிலே எங்களுடைய அந்நியார் அவர்கள் குரல் ஒலிக்கும் ஒலிக்கும் என்பதை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக கழகத்தினுடைய துணை செயலாளர் மண்டல பொறுப்பாளர் பாசத்திற்குரிய அருமை அண்ணன் எம்.ஆர். பன்னீர்செல்வம் அவர்கள் உரையாற்றுவார்கள். கேப்டன் நெஞ்சமெல்லாம் நினைந்து இருக்கின்ற கேப்டன் அவர்களை வணங்கி, போடி நாயக்கனூர் நகர்கழகம் தேனி வடக்கு மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்துகின்ற எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தலைமையில் எதை அறிவித்தாலும் அதை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு மாவீரன், மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்துள்ள முன்னிலை பொறுப்பை ஏற்று இருக்கின்ற மாயி அவர்களே, பால்பாண்டி அவர்களே, காஜா மொய்தீன் அவர்களே, சேது முருகன் அவர்களே, என்புடன் வருகை புரிந்து என்னுடைய மண்டல தலைவராக நான் பணியாற்றுகின்ற நேரத்தில் 11 மாவட்டங்களும் சென்று இன்று தலைமை கழகம் என்ன கட்டளை இட்டார்களோ அந்த கட்டளையை வெற்றிகரமாக இருவரும் சேர்ந்து பணியாற்றுகின்ற என்னுடைய இனிய நண்பர் மதுரை மாநகரத்திற்கு சொந்தக்காரர் அழகர்சாமி அவர்களே, கழகத்தினுடைய பொறியியல் அணி செயலாளர் அண்ணன் கிருஷ்ணன் அவர்களே, கழகத்தினுடைய தொண்டரணியினுடைய செயலாளர் இனிய நண்பர் முருகன் அவர்களே,
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கால் சிலங்கை மதுரை மாநகரம் மட்டுமல்ல இந்த போடிநாயக்கனூரில் இருந்து தொடங்கி எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் செல்லுகின்ற போது இந்த யாவு சின்னமாக அளித்த என்னுடைய இனிய நண்பர் மகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வருகை புரிந்துள்ள அண்ணன் பாலன் அவர்களே, இங்கு சிறப்புரையாற்றி உங்களுக்கெல்லாம் நல்லதொரு கருத்தை எடுத்துக் கூற வருகை புரிந்துள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி கேப்டன் அவருடைய மறு உருவம் புரட்சி அன்னியார் அவர்களே, பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற பொறுப்பாளர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், நாங்கள் தலைமை கழகத்தில் இருந்து ரோட் ஷோ நீங்கள் செய்ய வேண்டும், 3 பாயிண்ட்கள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுகின்ற நேரத்தில் அது ஒரு கடினமான செயலாச்சு, அதை நாங்கள் செய்து முடிப்போம் என்று எங்களிடம் கூறினார். நான் அதை தலைமை கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய புரட்சி அன்னியாரிடம் தெரிவித்தேன். அவருடைய விருப்பப்படி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர் நடத்தட்டும், பொதுக்கூட்டமாக நடந்தாலும் நடத்தட்டும் என்று கூறினார்கள். ஆனால் இன்று தேனி மாவட்டமே வேக்கின்ற அளவிற்கு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு புரட்சிகரமான தேனி மாவட்டத்தை வேக்கின்ற அளவிற்கு ஆளும் கட்சியாக இருந்தாலும் ஆண்ட கட்சியாக இருந்தாலும் தேசிய முற்போக்கு கழகம் சாதாரண இயக்கம் இல்லை என்பதை எடுத்துக்காட்டாக 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு அன்னியார் அவர்களை ரோட் ஷோ அழைத்து வந்து இன்னைக்கு தேனியில இருக்கின்ற எல்லா அரசியல்வாதிகள் எல்லாம் உற்று பார்க்கின்ற அளவிற்கு நிகழ்ச்சியை நடத்தி காட்டி இருக்கின்றார். நானும் அழகர்சாமி அவர்களும் 3 முறை தேனிக்கு வருகை புரிந்து அவரை PLA 2 போட வேண்டும், கழகத்தினுடைய இப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று கூறுகின்ற பொழுதெல்லாம் எங்களை உபசரித்து அன்பாக நீங்கள் எந்த ஒரு கட்டளையும் தலைமை கழகத்திலிருந்து வந்தால் அதை நிறைவேற்றி தருவேன் என்று கூறி இன்று கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களே பாராட்டுகின்ற அளவிற்கு இந்த நிகழ்ச்சியை நடத்திவிட்டார். நிச்சயமாக இந்த போடி நகரமானது தொகுதியானது எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு சொந்தமான தொகுதி என்பதை கிருஷ்ணமூர்த்தி நிரூபித்து விட்டார் என்பதை கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தேனி மாவட்ட கழகத்தின் தேனி வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் போடி வடக்கு தெற்கு நகர்கழகத்தின் சார்பாகவும் நகர்கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க பொருளாளர் சிற்பி மகேஸ்வரன் அவர்கள் சார்பாகவும் அன்னியார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க உள்ளார். சிற்பி மகேஸ்வரன் அவர்கள் இன்று தமிழக அரசின் கைத்திறன் தொழில் வளர்ச்சி கழகத்தின் சார்பாக விருது இன்று தமிழ்நாடு அரசின் சார்பாக பெறுகின்றார். சிறப்பு பூம்புகார் விருது அவர் இன்று தமிழக அரசின் சார்பாக வாங்குகிறார். அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாங்கள் வணங்கும் மனித தெய்வம் கேப்டன் அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கு எங்கள் அண்ணி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகின்றார்.
பள பள பளக்கும் ஒரு பச்சை கிளி அது பறந்து வந்தா அடிமுக்காலும் காலும் ஒண்ணு இனி உன்னோட நானும் ஒண்ணு அடி என்னோட வாடி பொண்ணு செம்மீன போல கண்ணு ஒன்னாக கும்மி அடிப்போம் ஒத்து உழைச்சா மெச்சுக்குவோம் விட்டாக்கா உன் மனச கொள்ளையடிப்பேன் கல்யாண பந்தர கட்டி பத்திரிக்கையும் வச்சுக்குவோம் இப்போது சொன்னதையெல்லாம் செஞ்சு முடிப்போம் தங்க குடமே புது நந்தவனமே சம்மதம் சொல்லு இந்த இடமே இன்ப சொகமே கடல் வீதி கலகலக்கும் ஏன் அக்கா மக ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க யாரோட அக்கா மகடாய் அண்ணனோட அக்கா மக அது நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டு பள பள வழக்கம் அண்ணனோட பச்சை கிளி அது பறந்து வந்தா பின்னி முடிச்ச அவ ரெட்ட சடையும் நல்ல எட்டு எடுத்து அவ பச்ச நடையும் சுண்டில் ஒண்ணு போட்டத போல் சுண்டி சுண்டி வந்து இழுக்கும் கடவீதி கலகலக்கும் என் அக்கா மகள் அவன் நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டு நம்ம கடவீதி கலகலக்கும் என் அக்கா மகள் அவன் நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டு பதக்கம் வென்றுள்ளார். அவருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் பாசத்திற்குரிய அன்னியார் அவர்கள் பாராட்டி அவர்களை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றார். அடுத்தபடியாக வடக்கு நகர் கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் பாசத்திற்குரிய அருமை மாமா காஜா மைதீன் அவர்கள் கழக பொதுச்செயலாளர் அன்னியார் அவர்களுக்கு வீரவாள் பரிசளிப்பார். போடிநாயக்கனூர் தெற்கு நகர் கழக செயலாளர் திரு சேதுமுருகன் அவர்கள் அன்னியார் அவர்களுக்கு வீரவாள் பரிசளிப்பார். புரட்சி அன்னியார், புரட்சி அன்னியார், புரட்சி அன்னியார், புரட்சி அன்னியார், புரட்சி அன்னியார், புரட்சி அன்னியார். கழக பொறியாளர் அணி துணை செயலாளர் திரு கே கிருஷ்ணன் அவர்கள் அன்னியார் அவர்களுக்கு ஏலக்காய் மாலை அணிவிக்கிறார். போடி நகர் கேப்டன் மன்ற செயலாளர் வெங்கடேசன் அவர்கள்
அந்நியார் அவர்களுக்கு ஏலக்காய் மாலை அணிவித்துள்ளோம். போடி தெற்கு நகர் கழக செயலாளர் சேதுமுருகன் அவர்கள் மாலை அணிந்து மரியாதை செலுத்துகிறார். போடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் காஜா மைதீன் அவர்கள் அந்நியார் அவர்களுக்கு மாலை அணிந்து மரியாதை தெரிவிக்கிறார். சிலம்பாட்டத்தில் முதல் இடம் பிடித்த நிதிஷ் பாண்டி அவர்களுக்கு அந்நியார் அவர்கள் சால்வை அணிந்து மரியாதை தெரிவிக்கிறார். போடி நகரக்கழக பொருளாளர் மகேஸ்வரன் அவர்களுக்கு அந்நியார் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை தெரிவிக்கிறார். அடுத்தபடியாக கழகத்தினுடைய காவல் தெய்வம் நாளைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் வீர உரையாற்றுவார். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர், உங்கள் வீட்டு பிள்ளை, நமது இதய தெய்வம், நமது கேப்டன் அவர்களை வணங்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்று போடி நாயக்கனூர்ல நடக்கின்ற இந்த மாபெரும் ஆலோசனை கூட்டம், அந்த ஆலோசனை கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், அவைத்தலைவர் மாயி அவர்களுக்கும், பொருளாளர் பால் பாண்டி அவர்களுக்கும், அதே போல நகர செயலாளர் காஜா மைதீன் அவர்களுக்கும், நகரத்தினுடைய கழக செயலாளர் முருகன் அவர்களுக்கும், அதே போல இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற ரத யாத்திரை நிகழ்வுகளிலே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் நமது மண்டல பொறுப்பாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், நமது கழகத்தினுடைய துணை செயலாளர் அழகர் சுவாமி அவர்களுக்கும், அதே போல கழகத்தினுடைய பொறியாளர் அணி கிருஷ்ணன் அவர்களுக்கும், தொண்டரணி முருகன் மற்றும் நமது மகேந்திரன் அவர்களுக்கும், இங்கே தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், இந்த கூட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும், எங்கள் மகளிர் அணி சகோதரிகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இங்கே மேடையில வீற்றிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், கேப்டன் அவர்களை தன் உயிர் மூச்சாக கொண்டுள்ள கடைகோடியில் இருக்கும் எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளே, அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக செயலாளர்களே, அத்தனை தொண்டர்களே, தலைவர் அவர்களின் உயிரை மூச்சாக கொண்டுள்ள
என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் தலைவரின் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போடி நாயக்கனூர் இது ஒன்றும் நம்ம முதல் முறை வரல. எத்தனையோ முறை தலைவர் கூட வந்திருக்கிறோம், தேர்தல் நேரங்களில் வந்திருக்கிறோம், மக்களுக்காக மக்கள் பணி என்கின்ற திட்டத்தின் மூலம் வந்திருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, போடி நாயக்கனூர்ல எத்தனையோ ஆண்டுகள் நம்மளுடைய தொடர் பயணத்தோடு இன்றைக்கு மிக முக்கியமாக 2026 தேர்தலை ஒட்டி வருகின்ற இந்த உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த திட்டங்கள் மூலம் உங்களை சந்திக்கிறதில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா ஊருக்கும் நாங்க போயிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளுக்கும் சென்று நமது மக்களை சந்தித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் நாளைய தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கேப்டன் அவர்கள் வகுத்த வழியின்படி மிக சிறப்பாக நமது பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். கேப்டன் எப்பவுமே என்று சொல்வார், நான் கொடுத்து வச்சுவேன், பாக்கியசாலி. ஏன் அப்படின்னா, எனக்கு கிடைத்த தொண்டர்கள் தான் நான் வாழ்க்கையில் பெற்ற பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்வார். இப்ப கூட கிருஷ்ணமூர்த்தி பேசுறப்ப சொன்னாரு, மாவட்ட செயலாளர், இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம ஏற்பாடு பண்ணி இருக்கோம்னா யார்கிட்டையும் நோட்டு கொடுத்து வசூல் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி வாங்குற கட்சி இது கிடையாது. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் கேப்டன். தலைவர் எப்படியோ அந்த வகையில் தொண்டர்களும் இன்றைக்கு இந்த கழகத்திற்கு ஒரு சின்ன களங்கம் கூட ஏற்படுத்தாமல் வீட்டுக்கும் நாட்டுக்கும் எதிர்காலத்திற்கும் ஒரு சிறந்த உதாரணங்களாக நம் அத்தனை பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா அதுக்கு முழு காரணம் நமது கேப்டன் அவர்கள்தான். அவர் இந்த கட்சியை வழி நடத்திய விதம்தான் என்பது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே அறியும். அப்ப கூட நம்ம கிருஷ்ணமூர்த்தி சொன்னாரு, இன்னைக்கு தேர்தல் வருகிறது. இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் தேமுதிகவுக்கு. வருகின்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இங்கே கூடியிருக்கின்ற எத்தனையோ பேர் கவுன்சிலர்களா, வைஸ் சேர்மனா, சேர்மனாக நாளை வெற்றி பெற்று மக்களுக்கு உழைக்கின்ற ஒரு அங்கீகாரம் பெற்று தரக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இந்த தேர்தல் இருக்க போகிறது என்பதை உங்ககிட்ட நான் சொல்றேன். நான் வழி நெடுக்க இன்னைக்கு நேத்து தேனி இன்னொரு பக்கம் போனோம், நேத்து கம்பம் மற்றும் கடமலை குண்டு அங்க போயிட்டு வந்தேன். இன்னைக்கு போடி நாயக்கனூர்ல 3 முப்பெரும் விழா நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு போடி நாயக்கனூர்ல நடைபயணமும் செய்திருக்கிறோம், தலைவர் ரத யாத்திரையிலையும் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம், பொதுக்கூட்டமாக மேடையில் இருந்தோம். எங்களுடைய நிர்வாகிகளை தொண்டர்களை சந்திக்கின்ற அளவு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர், துணை செயலாளர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் தான் இந்த வெற்றியும் பெருமையும் புகழும் போய் சேரும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் பூத் கமிட்டி அமைக்கிறத பத்தி பேசுறாங்க. எல்லா பக்கமும் இன்னைக்கு ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் பூத் கமிட்டி அமைப்பது இயல்பு. ஏன்னா ஆட்சியில் இருந்திருக்காங்க பல ஆண்டு காலம். ஆனால் இன்னைக்கு அந்த 2 கட்சிகளுக்கும் இணையாக சரிசமமாக சவால் விடக்கூடிய அளவு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து 63,000 பூத்துகளிலும் பூத் கமிட்டி அமைத்து கலெக்டரிடம் அதை ஒப்படைச்சு ஒப்புதல் ரசீது வாங்கிய ஒரே கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றால் இந்த சிறந்த பணியை செய்த கழக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு தான் அந்த வெற்றி போய் சேரும். ஏன்னா இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர்ஸும் கலெக்டர் ஆபீஸ்ல பணி புரிபவர்களும் பேசுறது நம்மளுக்கு தெரிய வருகிறது. என்னப்பா இது கட்சி தேமுதிக, கேப்டன் மறைஞ்சிட்டாரு, இவ்வளவுதான் இந்த கட்சின்னு பேசினவங்க மத்தியில இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு சமமா 63,000 பூத்திலையும் BL2 வாங்கின ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றால் இது சாதாரண கட்சி இல்லை. இது மக்கள் போற்றும் கட்சி, மக்கள் விரும்பும் கட்சி. மக்களை தலைவர் விரும்பினார், தலைவரை மக்கள் விரும்பும் ஒரு உன்னத கட்சி அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சொல்லிட்டு இருக்காங்க.
நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நம்ம பார்க்காத அரசியல் இல்லை, வெற்றி இல்லை, தோல்வி இல்லை, துரோகம் இல்லை, சந்தோஷம் இல்லை, முதுகுல குத்துனது எல்லாத்தையும் பார்த்து கடந்து 20 ஆண்டு காலம் முடிச்சு 21வது ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்கோம். நமக்கு எதுவுமே இங்க புதுசு கிடையாது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் மிக முக்கிய தேர்தல். எல்லாத்தையும் கடந்து வந்த நம்ம இப்ப யார் தெரியுமா? தேமுதிக நிறை குடம். எந்த சலசலப்புகளுக்கும் தேமுதிக அசங்காது, அலையாது. இன்னைக்கு எவ்வளோ பேர் நீங்க பாக்குறீங்க என்னோட பிரஸ் மீட். யாரோட கூட்டணி, யாரோட கூட்டணி, யாரோட கூட்டணி? இதை எங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க அன்பு சகோதரர்கள், பத்திரிகைகள், அவங்களுக்கும் அதான் முதல் கேள்வி. ஏன்னா எல்லாமே நம்ம கடந்து வந்தாச்சு. இனிமே புதுசா எதா பார்க்க போறோமா? அதனால இந்த முறை 2026 தேர்தல் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் எதற்கு ஆரம்பித்தாரோ, இந்த தமிழ்நாட்டை இந்தியாவின் வல்லரசாக மாற்ற வேண்டும். வறுமை கோட்டுக்கு கீழ் மக்கள் இல்லை, லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மகத்தான ஆட்சி, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, கஞ்சா போதை இல்லாம ஒரு தமிழ்நாடு, பெண்களுக்கு பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு என்பதை உறுதி செய்யும் ஒரு தேர்தலாக தேமுதிக கூட்டணி அமைக்கும். அந்த கூட்டணி நிச்சயம் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் பயனளித்து தமிழகத்தை முன்னேற்றும் ஒரு கூட்டணியாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். கேப்டன் அவர்கள் 2005 கட்சி ஆரம்பிச்சப்போ என்ன சொன்னார்? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தெய்வத்தோடும் மக்களோடும் கூட்டணி அமைத்து மகத்தான ஒரு சிறந்த முறையில தமிழகத்தை முன்னேற்றுவோம் என்று சொன்னார். அது அப்படியே படிப்படியா வெற்றி தோல்விகள் எல்லாம் பார்த்து வந்தாச்சு. முதல் தேர்தலில் 8.33% வாங்கின ஒரே கட்சி தேமுதிக. இரண்டாவது தேர்தலிலும் தனிச்சு, அது முக்கியம், யார் கூட்டணி இல்லாமல் சுயம்பாக வந்த கட்சி தேமுதிக. வேற எந்த கட்சியில் இருந்து பிரிந்து வந்தவர்கள் இல்லை. முதல் தேர்தலில் 8.3 தனியா, அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் 10.38% தனி கட்சியாக பெற்று வரலாறு படைத்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதுக்கு பிறகு நடந்த 12 இடைத்தேர்தல்கள், அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள், அதற்கு பிறகு நடந்த எத்தனையோ தேர்தல்களை சந்தித்து வளர்ந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அப்பவும் சரி, இப்பவும் சரி, எப்பவும் சரி, யார்கிட்டையும் எங்களுக்கு காசு கொடுங்க என்று நிற்கின்ற கட்சி தேமுதிக கிடையவே கிடையாது. அதுக்காக தேமுதிக இருக்கிறவங்க எல்லாம் டாட்டாவோ பிர்லாவோ அம்பானியோ கிடையாது. தலைவர் மேல் உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட உண்மையான பாசத்திற்கான ஒரு கூட்டம் நம்ம கூட்டம் அப்படின்னு நான் சொல்றேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை இன்னைக்கு எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கங்க, ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, மத்திய கட்சி, யாராக இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ஆகாது, 10-20 லட்சம் ஆகாது, ஆகும். ஏன்னா காசு கொடுக்கணும், ஹோட்டல் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், லாரி வச்சு ஏற்றி கொண்டு வந்து இறக்கி உட்கார வைக்கணும். இதெல்லாம் கொடுத்தா தானே வருவாங்க. உண்மையா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா இன்னைக்கு நீங்கெல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களுக்கு யாராவது 100 கொடுத்தாங்களா? சோறு கொடுத்தாங்களா? பீரு கொடுத்தாங்களா? கேப்டன் என்ற ஒற்றை சொல்லின் அன்புக்காக வந்த உண்மையான கூட்டம் இந்த கூட்டம் தான். இதுதான் உண்மையான கூட்டம். இது மாதிரி அவங்கள மாதிரி நாங்க காசு கொடுத்து கூப்பிட்டோன்னு வைங்க, போடி நாயக்கன் ஒரு தாங்காது. இதான் வரலாறு, அதுதான் தேமுதிக. இந்த 21 ஆண்டு காலம் இந்த பேனர்களாகட்டும், இந்த கொடிகளாகட்டும், லைட் ஆகட்டும், வழிநடுக்க நீங்க வச்ச பேனர்கள், கொடிகள் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன். எப்படி இந்த கட்சிக்கு சாத்தியம் என்று பார்த்து பிரமிக்க கூடியவர்கள் தான் இன்னைக்கு தேமுதிக இருக்காங்க. கேப்டன் சொல்வார், இங்க இருக்கிற ஒவ்வொரு பேனரும் கொடியிலும் எந்த கட்டப்படுகின்ற நார் என் தொண்டனின் நரம்பு சொல்வார். அவங்க வியர்வை சிந்தி சம்பாதித்த சொந்த காசில் செலவு செய்து வைக்கப்பட்ட பேனர்கள், கொடிகள், லைட் எல்லாம் அது 100 வாட்ஸ் பல்பு தான். ஆனா எங்க தொண்டர்களின் உழைப்பால் அது 1000 வாட்ஸ் பல்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கும்
ஒரு அடையாளமாக இன்னைக்கு நாம பார்க்கிறோம். இதான் உண்மை. இன்னைக்கு இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். அதனால உங்ககிட்ட நான் சொல்றேன், என்றைக்கும் நிஜம் ஜெயிக்கும். தலைவர் அவர்கள் எவ்வளையும் நீங்களும் அப்படிதான். ரைஸ் மில்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ஆன வரைக்கும் தான் உழைத்து சம்பாதித்ததை மக்களுக்காக கொடுத்த ஒரு உன்னதராக புனிதராக வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக சித்தராக மறைந்திருக்கிற ஒரு தெய்வம் நம்ம கேப்டன் அவர்கள் என்றால் என் வார்த்தை மிக இல்லை. இன்னைக்கு கேப்டன் ஆலயத்திற்கு வராதவங்களே கிடையாது. உலகம் முழுவதும், தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, உலகம் முழுவதும் இருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கேப்டனை தரிசிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்களினுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பெருமையெல்லாம் யாருக்கு? தலைவர் அவர்களுக்கு தான் சேரும். அதனால நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு 2026 தேர்தல் நிச்சயமாக நீங்கள் விரும்பும், மக்கள் விரும்பும் ஒரு மகத்தான கூட்டணியை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைக்கும். தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கிறோமோ அவர்கள்தான் இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்க முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம். அது மட்டும் இல்லை, நிச்சயம் நான் சொல்றேன், இந்த முறை தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் முதல் முறையாக வேற மாதிரி இருக்க போகிறது. முதல் முறையாக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைய நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்புகள் சொல்வதை நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எனவே நம்ம பொறுத்த வரைக்கும் இப்ப கட்சி நீங்க செய்ய வேண்டிய வேலை BL2 பூத் கமிட்டி அமைக்கணும். அணிகள் அத்தனையும் 5 நபர்களை தேர்ந்தெடுத்து தலைமைக்கு அனுப்பணும். அதற்கு பிறகு நம்மளுடைய தலைவருடைய குரு பூஜை டிசம்பர் 28, எல்லாரும் வந்து 2ஆம் குரு பூஜையில கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நமது மாநாடு 9ஆம் தேதி கடலூர்ல நடக்கின்ற அந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொண்டு பிரம்மாண்ட வெற்றியை தந்து அவருக்கு காட்டும் விசுவாசமாக நிரூபிக்கிறோம். அவர் கேப்டன் ஒருத்தர் தான், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கேப்டனை உருவாக்கி இருக்கார். லட்சக்கணக்கான லேடி கேப்டன்கள் நீங்க இருக்கீங்க. அதனால சொல்றேன், ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் ஒவ்வொரு பூத் கிளைகளில் இருந்தும் நம்ம வண்டி வாகனம் புக் செய்து எல்லாரும் ஜனவரி 9 கடலூர் மாநாட்டிற்கு பெண்கள் நமது சீருடையான மஞ்சள் சேலையும் ரெட் ரவிக்கையும் நமது கழக தொண்டர்கள் வேஷ்டியும் இந்த மாதிரி துண்டும் போட்டு எல்லாரும் வந்து அங்க சேரணும். உங்களை அன்பாக உபசரித்து உங்களுக்கு வேண்டியதை வழங்கி பத்திரமாக உங்களை ஊருக்கு கொண்டு சேர்க்குவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கடமை என்பதை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு மற்றவங்களும் மாநாடு நடத்துறத பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் தமிழ்நாட்டிலே சிறந்த ஒரு கட்சி என்பதை 2005 இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் எந்த கட்சியும் நடத்தாத ஒரு புரட்சி மாநாடு கேப்டன் 28 லட்சம் பேருக்கு அதிகமாக கூட்டி சரித்திர சாதனை புரிந்திருக்கிறார். அதற்கு பிறந்த நிறைய மாநாடு, சேலம், தர்மபுரி, அது மாதிரி நிறைய மாநாடுகள், அதே போல இளைஞரணி, மகளிர் மாநாடுகள் என்று எத்தனையோ நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாநாடுகளுக்கெல்லாம் இணையாக சிம்ம சொப்பனமாக இந்த மாநாடு அமையணும். நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். எல்லாரும் வருவீங்களே? அந்த மாநாடு உங்க மாநாடு, அந்த வெற்றி உங்கள் வெற்றி. அந்த வெற்றி தலைவர் அவர்களுக்கு நாம் காட்டும் விசுவாசமாக அதை நிச்சயம் நாம் நிரூபிப்போம். அந்த மாநாட்டில் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன, 2026 தேர்தலுக்கு நாம் என்ன முடிவு எடுக்கிறோம், அது நாட்டுக்கும் மக்களுக்கும் கழகத்துக்கும் பணியாற்றி சிறந்த முறையிலே நாம் வேலை செய்ய இருக்கிறோம் என்பதை அச்சாரமாக அந்த வெற்றி தான் 2026க்கான வெற்றி என்பதை உங்ககிட்ட சொல்றேன். போடி நாயக்கனூர் அப்படின்னு சொன்னாலே இப்ப போட்டாங்களே ஏலக்காய் மாலை, அந்த ஏலக்காய் தான் இங்க ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி இலவம் பஞ்சு ரொம்ப இங்க ஃபேமஸ். இங்க எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலுன்னு பசுமையினுடைய ரம்யமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே கேப்டனும் நானும் இந்த ஊர் பக்கம் வந்தா ரொம்ப ரசிப்போம். அந்த அளவு ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு குளுமையான ஒரு கிளைமேட் கண்டிஷன் இருக்கிற ஒரு ஊர். தலைவருடைய திரைப்படம் எத்தனையோ ஷூட்டிங் இந்த போடி நாயக்கனூர்ல தேனி மாவட்டத்திலே நடந்திருக்கிறது. அது கேப்டன் பிரபாகரா இருக்கட்டும், நினைவே ஒரு சங்கீதமாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த எத்தனையோ திரைப்படங்கள்
ஷூட்டிங் வந்து இங்க தான் நாம நடத்தி இருக்கிறோம். அப்ப நீங்க தலைவரை பார்த்த அந்த நாட்கள் நிச்சயம் உங்க மனசுல இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறேன். நாம் நிச்சயம் இந்த முறை வெற்றி பெறுவோம். வெற்றி பெறும்போது போடி நாயக்கனூர் சுற்றி உள்ள மக்களுக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதிகள் மிக முக்கியம். அதுல சிலதை உங்ககிட்ட சொல்றேன். இந்த பகுதியில மாம்பழ விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கை மாம்பழ கூழ் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று. இதுவரைக்கும் அந்த சாத்தியம் இல்லை. நிச்சயமாக தொழிற்சாலை அமைத்து பதனிடும் கிடங்குகள் அமைத்து விவசாயிகளுக்கு உறுதுணையாக நமது கூட்டணி இருக்கும் என்று முதல் வாக்குறுதியை விவசாய மக்களுக்காக தெரிவித்துக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். அதே மாதிரி இங்க சுற்று வட்டார பகுதியில மலைகளிலே கனிம வள சுரண்டல் மற்றும் ஓடைகளிலே மணல் திருட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு சமூக விரோத செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் தடுத்து வருங்கால தமிழகத்திற்கு பலமான ஒரு தமிழ்நாட்டை நிச்சயம் நம்ம கூட்டணி அமைக்கும். மூணாறு தேசிய நெடுஞ்சாலை ஆமை வேகத்தில் பணிகள் நடக்குது. ரயில்வே மேம்பால பணிகளை அமைத்து விரைவாக முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நிச்சயமாக மத்திய மாநில அரசுகள் துணையோடு மக்களுக்காக அந்த திட்டத்தை நாம் கொண்டு வருவோம். போடி தேனி அதே மாதிரி போடி தேவாரம் மற்றும் போடி மூணாறு ஆகிய சாலைகளில் புறவழிச்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் மக்கள் கோரிக்கை அதுவும் நிச்சயம் நிறைவேற்றப்படும். அதே மாதிரி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை காரணமாக நிறைய மருத்துவர்கள் அடிப்படை மருத்துவ வசதி கூட இல்லாததுனால உள் மருத்துவ பணியாளர்களுக்கு ஒரு கழிப்பிட வசதியோ தண்ணீர் வசதியோ இல்லாம தமிழக அரசு அதில் கவனம் செலுத்தாததுனால இங்க மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கு. தமிழக அரசு இதை கவனத்திலே கொண்டு நம்ம மக்களுடைய பிரச்சனையான மிக முக்கியமான பிரச்சனையாக இதை எடுத்துக்கொண்டு நீங்க சீர்படுத்தணும். இல்லை என்றால் 2026 தேமுதிக அங்கம் வகிக்கும் அணி இதை நிச்சயம் செய்து காட்டுவோம் என்று உங்களுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி போடி வடக்கு மலை பகுதியில் குரங்குனி டாப் ஸ்டேஷன் இடையிலே மலை கிராமங்களிலே வசிக்கும் பொதுமக்கள் அவசர மருத்துவ சிகிச்சை மற்றும் மகப்பேறு மருத்துவம் பார்க்க சாலை வசதி இல்லாததால அதிகமான உயிர் இழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் வாழ்கின்ற இந்த செஞ்சுரியில கூட இது மாதிரி ஒரு உயிர் இழப்பு நடக்குதுன்னா இதை விட நமக்கு தலைகுனிவு எதுவும் இல்லை. நிச்சயம் மலைவாழ் மக்களுக்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். போடி நாயக்கனூர் சுற்று வட்டார பகுதியில் அதிகமாக நாட்டு மாடுகள் வளர்க்கப்படுகிறது. மாடுகள் தான் இன்னைக்கு நம்ம வீட்டின் லட்சுமின்னு நம்ம சொல்லுவோம், கோமாதான் சொல்லுவோம். அந்த மாடுகள் மேயறதுக்கு காட்டுல கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? எந்த மாடு வரக்கூடாது, எந்த மாடு மலையில மேயக்கூடாதுன்னா நீங்க மட்டும் மலையை கோடி கோடியா கொள்ளடிச்சு நீங்க மட்டும் சம்பாதிப்பீங்க. அதை மாடு மேய்க்க வர்றவங்களை மட்டும் விரட்டி விடுவீங்க. இது எந்த வகையில நியாயம்? எந்த வகையில நியாயம் என்பதை தமிழக அரசை நான் கேட்டிருக்கிறேன். அவ்வளோ நீங்க யோக்கியர்களா இருந்தா எதுக்கு மலையை குறைஞ்சு எல்லா மணல் கொள்ள மலை கொள்ள கனிம வள கொள்ள ஏன் பண்றீங்க? மலைகளை பாதுகாப்பவர்களா இருந்தா அதை காப்பாத்துங்க. அதை விட்டுட்டு மாடு மேய்க்க வர்றவங்களை போய் உங்க ஆட்சி அதிகாரத்தை உங்க பண திமிர காட்டுறீங்களா? அந்த மக்கள் திருப்பி அடிச்சா நீங்களும் வெறும் வெட்டுதான். மக்கள் பார்த்து ஓட்டு போட்டாதான் நீங்க முதலமைச்சர் அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம். இல்லைன்னா நீங்களும் சாதாரண ஒரு நபர் தான் என்பதை மக்கள் வரும் தேர்தலில் நிச்சயம் நிரூபிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் மக்கள் சார்பாக அந்த விவசாய தோழர்கள் சார்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இங்க போடி நாயக்கனூர் சுற்று வட்டார பகுதியில் கிடைக்கின்ற அதிகமான இலவம் பஞ்சுக்கு அரசு ஆதார விலை இதுவரைக்கும் நிர்ணயம் செய்யல. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே கேப்டன் எப்பவும் சொல்வார், நெசவு தொழிலும் விவசாய தொழிலும் தான் ஒரு மனிதனுக்கு 2 கண்ணு எப்படி முக்கியமோ அது போல விவசாயமும் நெசவும் என்னைக்கு சிறந்து இருக்கிறதோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு சிறந்ததாக ஒரு வரலாறு இருக்கும் என்பதை நம்ம கேப்டன் அடிக்கடி சொல்வார். அந்த வகையில் இங்க இருக்கின்ற நெசவு தொழிலும் சரி விவசாயமும் நிச்சயம் சிறப்பாக வரணும். அதற்கு உங்கள் அந்நியார் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த பொற்காலத்தை உருவாக்குவேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நிச்சயம் நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். விவசாயம் செய்யும் வெற்றிலைக்கு சரியான விலை கிடைக்கல, அதனால வெற்றிலை விவசாயிகளுக்கு நிச்சயம் விலை நிர்ணயம் செய்து அவங்க விளைவிச்சதாவது கிடைக்கணும்.
அதே மாதிரி இங்க பரப்பளவு கொண்ட மீனாட்சிபுரம் கண்மாயை தூர்வாரி கழிவு நீர் கலக்காத சுத்தமான ஒரு நடவடிக்கை எடுத்து நடைபயிற்சி செய்கின்ற ஒரு பொழுதுபோக்கு பார்க்கா மாத்தி அங்க போட் சவாரி செய்து படகு சவாரி செய்து நம்ம போடிநாயக்கனூர் மக்களுக்கு ஒரு சுற்றுலா தலமாக அதை மாற்றி தர வேண்டும் என்றும் தமிழக அரசு கிட்ட நான் சொல்றேன். இப்ப நாங்க சொல்லிட்டு தான் இருப்போம். 2026 அப்புறம் சொல்லவே மாட்டோம். ஒன்லி செயல் தான். சொல்லதோ செயல் அதுவே, செயல் அதுவோ அதுவே சொல்லாக மாறும். அதனால குரங்கணி மலை கிராமத்துல தொலை தொடர்பு சேவை இல்லாமல் அங்கு வசிக்கும் மக்கள் சிரமப்பட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தொலை தொடர்பு வசதி உறுதியாக நிச்சயம் ஏற்படுத்தி தர வேண்டும். குரங்கணி மலை பகுதியை சுற்றுலா தலமாக மாற்றும் பொழுது இந்த ஏரியாவே டெவலப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்பதை அரசாங்கத்தின் கவனத்திற்கு இந்த கூட்டத்தின் மூலம் நாங்கள் கொண்டு போகிறோம். போடிநாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் 15 ஆண்டுகளாக செயல்படாமல் இருக்கிறது. அப்படியா? 15 வருஷமா செயல்படவே இல்லையா? மூடி வச்சிருக்காங்களா? எம்எல்ஏ யாரு? ஓபிஎஸ் வரதே இல்லையா சட்டமன்றத்தில்? வரதே இல்லை. கூட்டுனர் கதவை திறக்கிறதே இல்லையா? 15 வருஷமா செயல் இழந்து கிடக்கிறது. அதனால நமது வேட்பாளர் அல்லது கூட்டணி வேட்பாளர் வரும் பொழுது நிரந்தரமாக பூட்டப்பட்டு அந்த பூட்டை உடைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த அலுவலகத்தை கொண்டு வந்து நிச்சயமாக அதை சரி செய்வோம். நம்ம மாவட்ட செயலாளர் சொல்றார், ஜெயலலிதா அம்மா இங்க போட்டி போட்டு எதிர்கட்சி தலைவரா ஜெயிச்சாங்க, அந்த மாதிரி எங்க அண்ணி வரணும்னு அவர் விருப்பத்தை அவர் சொல்லியிருக்காரு. நேற்று மதுரையில் நாம் பேசும்போது மதுரை மத்திய தொகுதியில் எங்க அண்ணி போட்டி போடணுன்றாங்க. கடலூருக்கு போனா விருதாசலத்துல போட்டி போடுங்கன்றாங்க. கள்ளக்குறிச்சிக்கு போனா நீங்க ரிஷிவந்தியம்ல போட்டி போடுங்கன்றாங்க. இந்த மாதிரி 234 தொகுதிகளிலும் நீங்க போட்டி போடணும் என்று கழகத்தினரும் எங்கள் மாவட்ட செயலாளர்களும் அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்க. ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன், கூட்டணி அமைந்து தொகுதிகள் அமைந்து வேட்பாளர்கள் அமைந்து நான் எந்த தொகுதியில் போட்டி போட போகிறேன் என்பதை நிர்மாணிக்கும் ஒரே சக்தி நமது கேப்டன் என்கின்ற தெய்வம். தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தால் எந்த அணி அமைக்குதோ அன்னைக்கு அங்க நம்ம நிச்சயம் போட்டியிடுவோம், வெற்றி பெறுவோம். அந்த வெற்றி மக்களுக்கான வெற்றி என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு வந்த அனைவருக்கும் நன்றி. நான் வரும்போதே தூறல் ஆரம்பிச்சு மழை வருமான்னு நினைச்சேன். அப்படியே விலகி நம்மளுக்கு வழி விட்டுச்சு. கூட்டம் முடிஞ்சு மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிக்குது. அதனாலதான் நம்ம சொன்னார் தலைவர், நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். வருண பகவானே ஒதுங்கி நம்மளுக்கு வழி கொடுத்து நீங்க மீட்டிங் முடிங்க, அதுக்கப்புறம் என் வேலையை தொடங்குறேன்னு அவர் தொடங்கிட்டாரு. அதனால வருண பகவானுக்கு தேமுதிக சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறி 8 திக்கும் நமது முரசு வெற்றி முரசாக கொட்டும் என்று கூறி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்திய நம்மளுடைய மாவட்ட செயலாளர் நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை நாகர்கழக வடக்கு நாகர்கழகத்தினுடைய பொருளாளர் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் சிற்பி மகேஸ்வரன் அவர்களை நன்றி உரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். போடி நகர் வடக்கு நகர்கழக அவைத்தலைவர் மாரிமுத்து அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார். தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர், நான் வணங்கும் மனிதநேய கடவுள்